என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த தூய திருப்பலியானது இருதயதாஸ் பாத்திமா குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அருள் வேண்டியும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறார்கள். திரு இருதய ஆண்டவர் அன்பிய குடும்ப மக்கள் அனைவரும் அருள் வேண்டியும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் திரு இருதய ஆண்டவர் அன்பிய மக்கள் ஒப்பு கொடுத்து அன்பிய வளர்ச்சிக்காகவும் குடும்பங்களுடைய நலன்களுக்காகவும் ஒப்பு ஜெபிக்கிறார்கள். சுரேஷ்குமார், இமாக்லேட், அபிஷேக், ஆகாஷ் இவர்கள் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் அருள் வேண்டியும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறார்கள். நிர்மலா, விஜயகுமார் இயேசு ஆண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப நலன்களுக்காகவும் நல்ல எதிர்காலத்திற்காகவும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறார்கள். கவிதா, டெய்சி, மேரி, பிரான்சிஸ் திருமண நாள் நன்றியாகவும் அருள் வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அனைத்து செல்வங்களையும் இறைவன் நிறைவாக பொழிவந்ததற்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவனுடைய இரக்கம் கிடைக்கவும் அருள் வேண்டி ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறார்கள். மேலும் இறந்து போன சகோதர சகோதரிகளின் ஆன்மாவுக்காக குறிப்பாக கேஜே ஜோஸ், ரெஜினா ஜோஸ் இவர்களுடைய ஆன்மாக்களை பற்றிக்காகவும், குழந்தையம்மாள், வனத்தையன், அருளாயம்மாள், சீமோன், மரியம்மாள், அமீர், சுசிலா, ஆண்ட்ரூஸ், சில்வஸ்டர் இவருடைய ஆன்மாக்களை பற்றிக்காகவும், ஞானாதிக்கம், ரஞ்சிதா மேரி, மரிய சுசை, கரோலின் மேரி, கஸ்மீர், யாகப்பன், அமல், பாத்திமா, ஃபாதர் ஆண்ட்ரூஸ் இவர்களின் ஆன்மா இலைப்பாற்றைக்காகவும் திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. வந்திருக்கின்ற நாமும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து இறைவனுடைய இரக்கத்தை பெறுவோமாக. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு மக்களே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது புனித ஜான் த பிரிட்டோ புனிதர் பட்டத்திற்காகவும் மேலும் அவரை நம்பிய மக்கள் நலன்களை பெற்று வாழவும் அவருக்கு நினைவு நாளை திருச்சபை கொண்டாடுகின்றது. எனவே இந்த தூய திருப்பலியிலே பங்கு பெற வந்திருக்கின்ற நாமும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களையும் பலவீனங்களையும் ஏற்று
மனம் வருந்தி இரக்கமுள்ள தந்தையிடம் மன்னிப்பு கேட்போமாக. எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தி அறிவிக்க புனித ஜான் த பிரிட்டோவின் இதயத்தை உம்மீதும் மக்கள் மீதும் கொண்ட குன்ற அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்ட நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும், எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாவீது முழு உள்ளத்தோடு ஆண்டவரை புகழ்ந்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வார்த்தைகள் 2 முதல் 11 வரை. நல்லுறவு பலியிலிருந்து கொழுப்பு பிரிக்கப்படுவது போல் இஸ்ரேல் மக்களிடமிருந்து தாவீது தெரிந்து கொள்ள பெற்றார். வெள்ளாடுகளுடன் விளையாடுவது போல சிங்கங்களுடன் விளையாடினார். செம்மறி ஆடுகளுடன் விளையாடுவது போல கரடிகளுடன் விளையாடினார். பெருமை பாராட்டிய கோலியாத்தை நோக்கி இளைஞர் தாவீது தம் கைகளை ஓங்கி கவன் கல்லை வீசியது போல ஓர் அரக்கனை கொல்லவில்லையா? அதனால் மக்களது இழிநிலையை அகற்றவில்லையா? வலிமை மிக்க மனிதனை போரில் கொன்று தம் மக்களின் வலிமையை உயர்த்த உன்னத இறைவனாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார். ஆண்டவரும் அவருடைய வலக்கைக்கு வலிமையூட்டினார். இவ்வாறு அவர் முறியடித்த 10,000 பேருக்காக மக்கள் அவரை மாட்சிமைப்படுத்தினார். ஆண்டவருடைய ஆசிகளுக்காக அவரை புகழ்ந்தனர். மாட்சியின் மணிமுடியை அவருக்கு சூட்டினர். எப்புறமும் அவர் பகைவர்களை துடைத்தழித்தார். எதிரிகளான பெலிஸ்தியரை அடக்கி ஒழித்தார். அவர்களுடைய வலிமையை அறவே நசுக்கினார். தம் எல்லா செயல்களிலும் மாட்சியை சாற்றும் சொற்களால் உன்னத இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். தம் முழு உள்ளத்தோடும் புகழ்பா இசைத்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். தங்களுடைய குரலால் இன்னிசை எழுப்ப பாடகர்களை பலிபீடத்திற்கு முன் நிற்க செய்தார். திருவிழாக்களை சீரோடும் சிறப்போடும் கொண்டாட செய்தார். ஆண்டவருடைய திருப்பெயரை அவர்கள் புகழ்ந்து பாடுவதால்
திருவிடம் வைகரையிலிருந்து எதிரொலிக்கும்படி ஆண்டு முழுவதும் காலங்களை குறித்தார். ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார், அவருடைய வலிமையை என்றென்றைக்கும் உயர்த்தினார். மன்னர்களின் உடன்படிக்கையை இஸ்ரேலில் மாட்சியின் அரியணையையும் அவருக்கு கொடுத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. இறைவனின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாய் இருக்கின்றார். பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார், என் கற்பாரையாம் அவர் போற்றப் பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சி உருவாராக. பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உம் பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன். பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீரிய நல்வுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 14 முதல் 29 முடிய. இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரைப் போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்ட செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவை அனைவருக்கும், ஆயிரத்தவ தலைவர்களுக்கும், கலிலேயா முதன்மை குடிமக்களுக்கும் ஓர் விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழ செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று
நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபை புனித ஜான் த பிரிட்டோவின் நினைவு நாளை கொண்டாடுகின்றது. புனித ஜான் த பிரிட்டோ இறைவனுக்கு மறைசாட்சியாக எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இறைவனுக்கு சாட்சியாகவே தன் உடலையே முழுவதுமாக அர்ப்பணித்தார், தன் வாழ்வையே முழுவதுமாக அர்ப்பணித்தார். தன்னுடைய வாழ்விலே முழு மனதோடு முழு உடலோடு இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது தன் தலையவே துண்டிக்க தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார். அதன் அடிப்படையிலே அவர் ஒரு மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி திருச்சபையிலே ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறார். ஆம் அன்பு மக்களே, வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியும் அவருடைய, அதாவது ஜான் த பிரிட்டோவுடைய வாழ்க்கையும் ஒற்றுப்போகிறது. எவ்வாறு திருமுழுக்கு யோவானுடைய தலை வெட்டப்பட்டு இறைவனுக்கு சாட்சியாக திருமுழுக்கு யோவான் மாறினாரோ, அதே போலதான் அன்பு மக்களே, கடவுளுக்குரிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்து தியாகம் செய்து, ஏன் தன் உயிரையே அர்ப்பணிக்கக்கூடிய தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு முன் வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே அன்பு மக்களே, நம்முடைய விசுவாசமானது ஒவ்வொரு கத்தோலிக்க விசுவாசிகளுடைய விசுவாசம் இது போன்ற புனிதர்களுடைய வாழ்வாலும் எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் தான் நாம் இன்று நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். சாதாரண விசுவாசம் அல்ல, மாறாக இரத்தம் சிந்தி மறைசாட்சியாக மரித்த புனிதர்களுடைய விசுவாசத்தினால் இன்று நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். எனவே அன்பு மக்களே, நம்முடைய வாழ்விலே வருகின்ற வேதனைகளாக இருந்தாலும் சோதனைகளாக இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் கடந்து வர இறைவனிடம் நாம் அன்றாட வேண்டும். அன்பு மக்களே, குறிப்பாக பாருங்கள், இந்த திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை நடந்தது. திருமுழுக்கு யோவான் ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய வருகைக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஏரோதியாவின் பாருங்கள் அந்த தவறான செயலுக்காக தன்னுடைய சகோதரனுடைய மனைவி ஏரோதியாவை பாருங்கள், அவருடைய மகளும் பாருங்கள் என்ன செய்தார்கள் என்று. தாங்கள் அறிவது என்னதென்று அறியாமலே பாவத்திற்கு மேல் பாவத்தை செய்து சாபத்தை சம்பாதித்து கொண்டார்கள். நம்முடைய வாழ்விலே அறிந்தும் அறியாமலும் ஒரு சில காரியங்கள் செய்யலாம். அப்படி செய்கின்ற பொழுது இது கடவுளுக்குரியதா மற்றவர்களுக்கு பிரமாணிக்கத்துக்குரியதா என்பதையெல்லாம் யோசித்து பார்த்து, கடவுளுக்கு உரியது என்றால் அதை செய்யவும், கடவுளுக்கு எதிரானது அல்லது மனித நேயத்திற்கு எதிரானது என்று தெரிந்தால் அதை மறுக்கவும் மறுதளிக்கவும் கடவுளுக்கு ஏற்றார்கள் வாழவும் இறைவன் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். எனவே அன்பு மக்களே, நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும், கடவுளுக்கு ஏற்றார்கள் வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுது கடவுள் நம்மை சாட்சியாக பயன்படுத்துவார், நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார், நாம் இறப்பினும் உயிர் வாழ்வோம். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி. ஜான் த பிரிட்டோ இறந்தார், இன்றும் திருச்சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பெயரை அநேக மக்கள் பொறித்து கொள்ளுகிறார்கள், தங்களுடைய பெயருக்கு அதை சூட்டி கொள்ளுகிறார்கள் அவருடைய பெயரை. எனவே அவர் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே அன்பு மக்களே,
மரிக்கின்ற ஒவ்வொரு புனிதர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வரிசையிலே ஆண்டவர் நம்மையும் சேர்ப்பார். நாம் மரித்தாலும் உயிர் வாழ்வோம், நம்பிக்கையோடு இருப்போம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கடவுள் ஆசீர்வதிப்பார், நம்முடைய விண்ணப்பங்களையும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். நம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன். பாடல் எண் 387. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயர் பலியானாய் எமக்காக, அதில் எம்மையும் இணைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருள உமை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற புனித ஜான் த பிரிட்டோவை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஜான் த பிரிட்டோவை உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அருள் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவென்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது மாட்சியை கொண்டாடி முடிவென்றே ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஒழிய பொரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தூய திருப்பலியை நம்பிக்கையோடு நன்றி பலியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் அப்போது ஜபிக்கிற குடும்பங்கள் அனைத்தையும் அவர்களையும் அவர்களுடைய கருத்துக்களையும் நிறைவேற்றும். மேலும் திருப்பலியில் பங்கு பெற்று ஜபிக்கின்ற எம் மக்களையும் ஆசிர்வதியும். இன்னுமாக ஆண்டவரை, எங்களுடைய ஜப உதவிக்காக காத்து இருக்கின்ற பிள்ளைகளையும் ஆசிர்வதியும். குறிப்பாக எங்களுடைய பங்கிலே நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசிர்வதியும். குறிப்பாக ஆவியானவருக்காகவே ஒரு நல்ல ஆலயத்தை கட்டி எழுப்ப பங்கு மக்களாகிய நாங்கள் அனைவரும் முயற்சிக்கின்றோம். தொடர்ந்து எங்களுக்கு தேவையான அருள் உதவியையும் ஆவியானவருடைய வழிகாட்டுதலையும் கொடுத்து ஆசிர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தொழில்களையும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயின புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராகியிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி கரம் ஏந்தி ஜெபியுங்கள். உங்களுடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றுவார். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றைய நலமாகி இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இந்த கல்வாரி வழியிலே பங்கெடுத்து ஜெபிக்கின்ற எங்களின் பாவங்களை பாராமல் நாங்கள் பெற்றிருக்கிற விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் தேவையான அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் அருளும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இவருடைய அழைப்பேற்று வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாடல் எண் 256. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு வாழ்வு தரும் வார்த்தைதானே, வழிகாட்டிடும் வல்லமைதானே. வாழ்வு தரும் வார்த்தைதானே, வழிகாட்டிடும் வல்லமைதானே. வேறென்ன வேண்டும் வேதனைகள் போக்க, விரும்பாத மனங்கள் விழிநீரை சுமக்கும் வாழ்வாகும் வார்த்தை அவரே. வழிபாட்டில் கலந்து வரம் கேட்டு நிற்போம். வழிபாட்டில் கலந்து வரம் கேட்டு நிற்போம். இறை வார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறை வார்த்தை கேட்டு உண்மை சொல்லும் உந்தன் வார்த்தை, உறவை பேணும் உணர்ந்தோம் என்றால். உண்மை சொல்லும் உந்தன் வார்த்தை, உறவை பேணும் உணர்ந்தோம் என்றால். உருவாக்கும் எம்மை உம் சொல்லில் வாழ்ந்தால் ஊரெங்கும் அமைதி உன்னாலே தானே. எம் இயேசு தெய்வமே, எனதாக மாறு எல்லாமேயாகு. எனதாக மாறு எல்லாமேயாகு. இறை வார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறை வார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறை வார்த்தை கேட்டு. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும்.
உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தல்லும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தல்லும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டல்லும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தல்லும். ஆமேன். அகில உலக ஆயர்கள் மாமன்றம் இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும், பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலைவாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித ஜான் த பிரிட்டோவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகில் உம்மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணக மாட்சி என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாடல் எண் 624. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.